ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சேனக்கிழங்கு வடை. அதுக்கு 1/4 கிலோ சேனக்கிழங்கு வாங்கி தோல் சீவி நல்லா கழுவி துருவி வச்சுருக்கேன். 1/4 கிலோ கடலப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே. அதுக்கு 3 தேவையான உப்பு, 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு 3 ஸ்பூன் தேங்காய். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி கலந்து பசைஞ்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். பருப்பு மிளகாலாம் அரைச்சதுக்கப்புறம் சேனக்கிழங்கையும் போட்டு அரைங்க. அது கூட இதை சேர்த்து நல்லா கலந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி நம்ம மசால் வடை சுடுற மாதிரி சுடலாம். கடலைப்பருப்பு 1/4 கிலோ, சேனக்கிழங்கு 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 1/4 கிலோ போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வடை போடலாம். கடலைப்பருப்பு பதிலாக பட்டாணி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டுடலாம். இது ஒரு புது டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வெந்துருச்சு. அப்படியே திருப்பி விட்டுருங்க. அப்படியே திருப்பி போட்டு விட்டுறலாம். இப்போ சேனக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.